ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 31வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஜஹீர் இறந்ததுனால 40 நாளைக்கு ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்ட்டு ஆனியை பாட்டி சொல்லிட்டாங்க. அதனால் ஆனி ஏதாச்சும் பண்ணி ஸ்கூலுக்கு போகணுன்னு தான் நினச்சிட்ருக்கா. அவங்க அம்மாக்கிட்டேயும் பேசி பார்த்தா, அப்புறம் ஃபாக்கிர்கிட்ட கூட பேசி பார்த்தா, எதுவும் வேலைக்கு ஆகலன்ட்டு சமீனா கிட்ட பேச வந்திருக்கா. சமீனா டீ தான் போட்டுட்ருக்காங்க. ஆனி அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தா நானே போட்டு கொடுத்துருப்பில்ல, நீங்கள் ஏன் போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லை பரவாயில்ல, நானே போட்டுட்டேன்ற மாதிரி சமீனா சொல்லிடுறாங்க. அப்புறம் ஆனி வந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறா. லாஸ்ட் டேர்மில் கூட நான் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகாதனால நல்ல மார்க் என்னால் வாங்க முடியல. இந்த டைமும் அதே மாதிரி ஆகிடக்கூடாது. எனக்காக நீங்கள் பாட்டிக்கிட்ட பேசுங்கன்ற மாதிரி அவள் கேட்குறா. அதுக்கு சமீனா இருந்துக்கிட்டு, நீ ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணுன்ட்டு தான் எனக்கும் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, பாட்டி சொன்னது தான். இதுக்கு மேலே அவங்களோட முடிவை அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. ஒரு 40 நாளைக்கு மட்டும்தானே உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நோட்ஸ் வாங்கி நீ வீட்டிலேயே படின்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. அதுக்கு ஆனி இருந்துக்கிட்டே, இல்லை அப்படி பண்ணால் சரி வராது, ஸ்கூலுக்கு போய் படிக்கிற மாதிரி இருக்காதுன்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கு சமீனா இருந்துக்கிட்டு, ஏற்கனவே பாட்டி ரொம்ப கவலையாக தான் இருக்காங்க ஜஹீர் இறந்ததுனால. இதை பற்றி பேசி நம்ம இன்னும் அவங்களுக்கு கவலையை கொடுக்கக்கூடாது. பாட்டிக்கு நீ ஸ்கூல் போகிறதே பிடிக்காது. நல்ல வேளை 40 நாளைக்கு மட்டும்தானே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நினச்சி நீ சந்தோஷப்பட்டுக்கணும். அமைதியாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம். நீ அமைதியாக இரு. கண்டிப்பாக ஒரு 40 நாளைக்கு அப்புறம் நீ ஸ்கூலுக்கு போவ. அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இரு. நீயும் உங்கள் அம்மா மாதிரி அதே தப்பு பண்ணாத. ஆயிஷா அப்படி தான், நான் சொல்கிறதையே கேட்க மாட்டா. எதுக்காக இருந்தாலும் உடனே ஏதாச்சும் பண்ணி அந்த விஷயத்தை பெருசாக்கிடுவா. நீயாச்சும் நான் சொல்கிறது கீழே அமைதியாக இருந்தால் நீ கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகலாம். ஒரு 40 நாளைக்கு மட்டும்தானே, அது வரைக்கும் வீட்டில் இருந்தபடி, அதுக்கு மேலே நீ ஸ்கூலுக்கு போயிடலான்ற மாதிரி சமீனா சொல்லிடுறாங்க. ஃபாக்கிர் ரொம்பவே கோவமாக தான் இருக்கான். ஏன்னா ஃபாக்கிர் கூட்டிகிட்டு வந்த இன்வெஸ்டர் கூட மீட்டிங் இருக்கும்போது ஹபீப் வரல. ரொம்ப கோவமாக வந்து ஹபீப் கிட்ட, நான் அத்தனை டைம் கால் பண்ணேன், ஏன் எடுக்கலை, எதுக்காக மீட்டிங்க்கு வரல அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஃபராஸுமே ஹபீபை தான் திட்டிகிட்ருக்காரு. உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் முன்னேறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, அதனால தான் நீங்கள் வரலன்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஃபாக்கிருமே ஹபீபை தான் திட்டிகிட்டு இருக்கான். இன்றைக்கி எங்கள் கையில் எல்லாம் இருந்தும் உங்களால் மட்டும்தான் இந்த டீல் கேன்சல் ஆகிடுச்சு. வர வர பிஸ்னஸ் நாசமாக போயிட்டுருக்கு, உங்களோட ஈகோ மட்டும்தான் அதிகமாகிட்டுருக்குன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். ஹபீப் ரொம்ப நேரம் இவங்களை பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இன்வெஸ்டரை கண்டுபிடிச்சிட்டுன்ற மாதிரி சொல்கிறாரு. யார் என்னன்னு கேட்குறதுக்கு, நான் கண்டுபிடிச்சிருக்க இன்வெஸ்டர் ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான். நீங்கள் யாரும் இதை பற்றி இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. ஃபாக்கிர், நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட, இனிமேல் அமைதியாரு. பெரியவங்க நாங்கள் இந்த பிஸ்னஸை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்லிடுறாரு. ஆனி மதியம் எல்லாருக்கூடையும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றப்ப வரல போல். அதனால் பாட்டி ஆனியை கூப்பிட்டு, ஏன் சாப்பிட்றதுக்கு வரல, என்னையும் வந்து பார்க்க வரலன்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு உடம்புக்கு ஒன்றும் நல்லா தான் வரல அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அதுக்கு அவங்க அத்தை சாய்க்கா இருந்துக்கிட்டு, உடம்புக்கு முடியலையா இல்லை எங்கள் கூட சாப்பிட உட்காந்து பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது, எனக்கு உடம்புக்கு முடியல அதனால தான் வரலன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. கம்மன் இருந்த பாட்டி இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. ஆனியை பார்த்து, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, உனக்குன்னு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவோ இருக்குது இந்த வீட்டில். நீ சின்ன பொண்ணு அப்படின்றதுனால தான் நான் இது வரைக்கும் எதுவும் சொல்லாமல் இருந்தேன். கல்யாணம் ஆன பொண்ணுங்க அந்த வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கையும் பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி நீயும் இனிமேல் பார்த்து தான் ஆகணும். எதுக்கு இனிமேல் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு, எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் வீட்டு வேலையை தான் பார்க்க போகிற, அதுக்கு எதுக்காக ஸ்கூலுக்கு போகணுன்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ஆனி இதை கேட்டதும் அப்படியே பதறி போயிடுறா. இத்தனை நாளில் 40 நாளைக்கு தான் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, இப்போ வந்து ஒரேடியாக போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேன்ட்டு அவள் கொஞ்சம் எடுத்து சொல்கிறா. ஸ்கூலுக்கு போனால் இப்படிலாம் நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனாலும் பாட்டியும் கேட்குறதால கூட இருக்க சாய்க்காவும் சுத்தமாக கேட்குறதில்ல. பாட்டியமும் சாய்க்கா ஏற்றி விட்டு தான் இருக்கிறா. இவ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனால் அது இந்த குடும்பத்துக்கு நல்லதா? நம்ம வீட்டு பொண்ணுங்க எதுக்காகவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அதுதானே இந்த வீட்டு வழக்கம். இவ வீட்டை வேலைக்கு போயிடுவா போல் அப்படின்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. பாட்டியும் சாய்க்கா சொல்கிறத கேட்டுக்கிட்டு, ஆமாம் இனிமேல் நீ ஸ்கூலுக்கு போக வேணாம். எத்தனை நாளாக ஃபாக்கிரும் ஸ்கூலுக்கு வந்தால் அவன் உன்னை கூட்டிகிட்டு வருவான், கொண்டு போய் விடுவான். இப்போ ஃபாக்கிர் ஆஃபீஸ்க்கு போகிறான், யார் உன்னை கூட்டிகிட்டு வர்றது, யார் உன்னை கொண்டு போய் விடுறது? இனிமேல் நீ ஸ்கூலுக்கு போக வேணான்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் 40 நாளைக்கு மட்டும்தானே ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் அமைதியாக தானே இருக்கேன், நான் எந்த பிரச்சனையும் பண்ண கிடையாது. அதே மாதிரி இந்த டேர்ம் மட்டும் நான் ஸ்கூலுக்கு போய்க்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன். கிச்சனில் சமைக்கிற வேலை செய்கிறேன், வீட்டு வேலை செய்கிறேன், நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் செய்கிறேன். இந்த ஒரு டேர்ம் மட்டும் நான் ஸ்கூலுக்கு போய்க்கிறேன். மேரேஜ் டைமில் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் ஜஹீர் அங்கிள் கிட்ட வச்சேன், நான் ஸ்கூலுக்கு போய் என்னோடய படிப்பை முடிக்கணுன்ட்டு. அவரும் அதுக்கு ஓகே சொல்லியிருந்தார். எக்காரணத்தை கொண்டும் உன்னோட படிப்பு தடைப்படாதுன்னு அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் அவரோட ஆசையை நிறைவேற்ற மாட்டிங்களா? நான் படிப்பை முடிக்கணும்னு தானே ஜஹீர் அங்கிள் ஆசைப்பட்டார், நீங்கள் இப்போது வேணான்னு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. பாட்டியும் இதை கேட்டுட்டு மனசு மாறிடுறாங்க. சரி நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாய்க்காவோ, அவள் பேசுனது உடனே மாறிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவள் ஸ்கூலுக்கு போகணுன்றது என் பையனோட ஆசை, அதை எப்படி நான் நிறைவேற்றாமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க.
ஃபாக்கிர் ஆம்னாவை தான் மீட் பண்ண வந்திருக்கான். ஆம்னாவும் ரொம்ப கோவமாக தான் இருக்கா. அந்த மீட்டிங்கில் பெரியவங்களாம் யாரும் வராதனால எங்கள் அப்பா ரொம்பவே கோவப்பட்டாருன்ற மாதிரி ஆம்னா சொல்லிகிட்ருக்கா. நான் எவ்வளவோ அங்கிளை வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் அவர் வரவே இல்லை. அந்த மீட்டிங்கில் ஒரு 10 மினிட்ஸ் தான் நான் பேசினதை அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க காது கொடுத்து சரியாக கேட்கக்கூட இல்லை. என்னை பார்த்து எல்லோரும் சிரித்தாங்க அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். ஆம்னாவும் ஆமாம் எங்கள் அப்பா அதை தான் சொன்னாருன்ற மாதிரி சொல்கிறா. சின்ன பையன் இந்த பிஸ்னஸை பார்க்க போகிறான்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலில் தான் எல்லோரும் சிரித்தாங்க. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் ஒரு லூசர். என்னால் எதையுமே பண்ண முடியாது, என்னால் படிக்க முடியாது, பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது, என்னால் எந்த ஒர்க்கையும் பண்ண முடியாதுன்னு தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க. இந்த சின்ன வயசில் இந்த பிஸ்னஸை பார்க்குறதுனால இந்த உலகமே என்னை பார்த்து சிரிக்க தான் செய்யுதுன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிகிட்ருக்கான். ஆம்னாவோ ஃபாக்கிரை என்கரேஜ் தான் பண்ணுறா. நீ ரொம்ப இன்டெலிஜென்ட், உன்னால் எல்லாமே பண்ண முடியும். யார் இந்த வயசில் பிஸ்னஸை பார்த்துட்ருக்கா? நீ இந்த வயசுலேயே பிஸ்னஸை பார்த்துட்ருக்க. அட்லீஸ்ட் நீ ட்ரையாவது பண்ணுற, ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு, அதுவே பெரிய விஷயந்தான். கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒன்று நினச்ச பெருமைப்பட தான் போகிறாங்க. அது நடக்க தான் போகுது. சரி, அதை விட ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது, நீ ஸ்கூலுக்கு வருவதானே அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஃபாக்கிர் என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஏன் உன்னால் வர முடியாது? ஸ்கூலுக்கு போகிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீ ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு டிகிரி மட்டும் வாங்கிட்டினா போதும், இந்த பிஸ்னஸ் உனக்கு செட் ஆகலை, நீ வேலைக்கு கூட போகலான்ற மாதிரி ஆம்னா சொல்கிறா. இந்த பிஸ்னஸை நான் இப்போது விட்டுட்டேன்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் ஹபீப் அங்கிள் எடுத்துக்குவார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உன்னை யார் பிஸ்னஸை பார்த்துக்க வேணான்னு சொன்னது? பிஸ்னஸையும் பார்த்துக்கோ, அதே சமயம் ஸ்கூலுக்கும் வந்து படிப்பையும் முடிச்சிடு அப்படின்ற மாதிரி ஆம்னா சொல்கிறா. ஃபாக்கிர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சிரிச்சிட்டு தான் இருக்கான். ஹபீப் ரஹீலா வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ஜம்ஷித் தான் உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாருன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரஹீலா கேட்குறா. இன்னும் இல்லைன்ட்டு அவர் சொல்கிறாரு. ஏன் இன்னும் சொல்லாமல் இருக்கீங்க? சொல்ல வேண்டியதானே நான் அவள் கேட்குறதுக்கு. எனக்கு எப்படி வீட்டில் சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த விஷயத்த வீட்டில் சொல்கிறது எதுக்காக பயப்படுறீங்க? ஜஹீருக்கு அப்புறம் நீங்கள் தான் இந்த வீட்டில் இருக்கவங்களே பெரியவங்க, நீங்கள் தான் இந்த பிஸ்னஸ் இனிமேல் பார்த்துக்கணும். வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி ரஹீலா சொல்கிறா. ஹபீப் இந்த விஷயத்தை வீட்டில் சொல்கிறதுக்கு ரொம்பவே தயங்கிட்டு தான் இருக்கார். ரஹீலா அதையும் இதையும் சொல்லி நீங்கள் வீட்டில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சரி, நான் வீட்டில் சொல்கிறேன்ட்டு ஹபீபும் சொல்லிடுறாரு. ஆலியா ரஹீலா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. அப்போதைக்கு ஜம்ஷித் இருந்ததும் ஃபோனை வச்சிட்றா. என்ன பேசிகிட்ருக்கீங்க, உங்கள் அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜம்ஷித் கேட்குறாரு. இந்த பார்ட்னர்ஷிப் கிடச்சதுனால ஹபீப் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரா அப்படின்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. இதை ஜம்ஷித்தால் நம்ப முடியல. என்னது, அவர் சந்தோஷமாக இருக்காரா? ஹபீப் என்கிட்ட பேசின விதத்தை வச்சு பார்க்கும்போது அவருக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பில் அவ்வளோக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் அவர் இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறாரு. ஆலியா இருந்துக்கிட்டு ஏன் இப்படி சொல்கிறீங்க? அது மாதிரிலாம் ஒரு நாள் நடக்காது. இந்த பார்ட்னர்ஷிப் எப்போவும் இருக்க தான் போகுது. நீங்கள் உங்கள் அக்கா கிட்ட இதை பற்றி பேசிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் எதுக்காக ஆயிஷா கிட்டே இதை பற்றி சொல்லணும்? நான்லாம் பேச மாட்டேன், ஹபீபே பேசிக்குவார் அப்படின்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறான். அதுக்கு ஆலியா இருந்துக்கிட்டு நீங்கள் சொன்னால் என்ன, ஹபீப் சொன்னால் என்ன, யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எப்போ இருந்தாலும் தெரியதான் போகுது, ஆனால் நான் சொல்ல மாட்டேன், ஹபீபே சொல்லிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஜம்ஷித் சொல்லிடுறாரு. ஆலியா ஆயிஷாவை பற்றி அதை இதையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆயிஷாவுக்கும் உங்கள் மேலே கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. எல்லாரும் அவங்க தம்பி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, ஆனால் உங்கள் அக்காவுக்கு தான் உங்கள் மேலே கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. அவங்க உங்ககிட்ட பாசமாக ஒரு நாள் இருந்தது கிடையாதுன்ற மாதிரி ஆலியா சொல்லிகிட்ருக்கா. ஜம்ஷித்தும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.